பாலாற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மண்ணில் புதைந்து உழவர்கள் போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அணைக்கரைப்பட்டி பாலாற்றில் மதுரை மாவட்டம் சூரப்பட்டி பகுதியில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை பணிகளை நிறுத்தக் கோரி உழவர்கள் கழுத்து வரை மண்ணுக்குள் புதைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தடுப்பணையால் 650க்கும் மிகுதியான கண்மாய்களுக்கு நீர்வரத்து தடைபட்டு 1,00,000 ஏக்கர் வேளாண் நிலம் தீங்குறும் என்று அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். காவல்துறையினர் உழவர்களை சமரசம் செய்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். பாலாற்றில் குறுக்க தடுப்பணை கட்டுறாங்க. இந்த தடுப்பணையை நம்பி 100 கிராமங்கள், 650 கம்மாய், 1,00,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படையும். அந்த தடுப்பணை கட்டுனாக்க எங்களுக்கு விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் பாதிப்பதோட குடிநீர், கால்நடைகள் எதுக்குமே தண்ணி இல்லாம பஞ்சமாயிரும். இப்பவே விவசாயம் நலிவடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. நாங்க வாழ்வுரைக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். திருப்பியும் தடுப்பணை கட்டினாக்க எங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு சூழ்நிலையும் இல்லாம போயிடும். இதனால அரசாங்கத்துக்கு நாங்க தெரிவிக்கிற என்னன்னாக்க, இப்போ இந்த போராட்டத்தினால நாங்க பாதி எங்களோட உடம்ப மண்ணுக்குள்ள பதிஞ்சு போராடிக்கிட்டு இருக்கோம். கழுத்தளவு மண்ணுக்குள்ள எங்களோட வாழ்வையே போக போற சூழ்நிலைக்கு வந்தனால எங்களுக்கு தண்ணி வேணும், தடுப்பணை கட்ட வேணாம்னு சொல்லி இந்த போராட்டத்தின் மூலியமா அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம்.